அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னா பிஹெச்டியில் இருக்கிறேன். இங்கே சகோதரி அஞ்சலா இருக்கிறாங்க, சகோதரி தேவி இருக்கிறாங்க. அவங்க என்னோட வாழ்க்கை பயணம் எப்படி இந்த கேன்சர், த்ரோட் கேன்சர்லேருந்து நான் என்ன சாப்பிட்டு எப்படி இந்த காக்கமுட்டமான பாதையிலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன்றதை கேட்குறாங்க. எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் எனக்கு உலகமே இருண்டு போயிடுச்சு. என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ என் மனைவி தான் இந்த பி இன்டர்நேஷனல் இருக்கிற ப்ராடக்டை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த ஷுருட்டோ, இந்த அலோரா பெயிண்ட்ஸ், இப்போ ஸ்பீரினா, இந்த மாதிரி நிறைய பொருட்களை கொடுத்தாங்க. ஆனால் அந்த சாப்பிட்ற காலத்தில் என்னால் வாயில் கூட சாப்பிட முடியாது. ஏன்னா நான் இந்த நிலையில தான் இருப்பேன். எல்லாமே ரைஸ் டியூப்பில் தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் இந்த கீமோ செய்யும் போது கூட இந்த அலோராவோட சீரீஸ் நான் ஃபுல்லாக பாய்ச்சிட்டு இருக்கேன். பாருங்கள், அங்கே நான் அந்த பேண்ட்ஸ் போட்டிருக்கேன், சாக்ஸ் போட்டிருக்கேன், ஆர்ம் ஸ்லீவ் போட்டிருக்கேன், ஹெட்ஸ்காப் போட்டிருக்கேன். என் கையில் இந்த கீமோ ஓடிக்கிட்டு இருக்கும் போது கூட ஒரு கையில் நான் அந்த ஆர்ம் ஸ்லீவ் சுற்றிருக்கேன். அதோட காரணம் என்னன்னாக்கா, அந்த டைமில் கீமோ செய்யும்போது நரம்பு கம்ப்ளீட்டாக பாதிச்சிடும். அது ரிஜெக்ட் பண்ணி வெளியே ஆகும். அதெல்லாம் கடந்து வந்து தான் நான் இன்றைக்கு இந்த நிலையில் இங்கே இருக்கிறேன். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, டாக்டர் என்ன மருத்துவம் கொடுத்தாங்களோ அதை நான் கம்ப்ளீட்டாக நான் ஒபே பண்ணேன். எனக்கு கீமோ செஞ்சாங்க, ரேடியோ செஞ்சாங்க. எனக்கு ரேடியோவே 35 வாட்டி செஞ்சாங்க தெரியுமா. ரேடியோ 30 வாட்டி செய்யும் போது தான் அந்த கழுத்து இந்த நிலையில் இருந்துச்சு. இந்த கழுப்பு கழுத்து பாருங்க கருப்பாயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இன்றைக்கு எல்லாம் கழட்டினாக்க சுத்தமாயிடுச்சு பாருங்க. இப்படியே தான் நான் இந்த மருத்துவத்தெல்லாம் முடிச்சுட்டு இந்த ப்ராடக்டை சாப்பிட்டு இன்றைக்கு வரைக்கும் 8ஆம் தேதி 3வது மாதம் 2024 இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த ஃபுல் சூட் போட்டிருக்கேன். இந்த சப்ளிமெண்ட்டும் நான் தொடர்ந்து சாப்பிட்றேன் தான். முன்ன சுருட்டோலாம் நான் 6 வரைக்கும் சாப்பிட்ருக்கேன், 8 வரைக்கும் சாப்பிட்ருக்கேன்னு என் மனைவி சொல்லுவாங்க. இப்போ எனக்கு நான் ஒரு 2 தான் சாப்பிட்ருக்கேன். ஸ்பீரினாலாம் நான் 100 வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். இப்போ நான் ஒரு 20 தான் சாப்பிட்றேன். பீஃபீல் ஒரு நாளைக்கு 2 குடிச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ 3 நாளைக்கு 1 அப்படி தான் குடிப்பேன். எல்லாத்தையுமே மெயின்டைனோட லைஃப் ஸ்டைலில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு 15 வருஷமாக எனக்கு டயபெட்டிக் இருக்குது. 14 வருஷமாக எனக்கு ஹை ப்ரெஷர் இருக்குது. ஸோ இப்போ நான் 2 வருஷமாக ப்ரெஷர் நான் சாப்பிட்றேன். நான் நினச்சிக்கிட்டேன் 1 வருஷம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பார்த்தா என்னோடய ப்ரெஷர் இவ்வளோ தான் இருக்குது. என்னோடய சுகரை நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்னோடய சுகர் 6.7 தான் காட்டுறேன். ஆரம்பத்தில் நான் போய் செக் பண்ணும்போது எனக்கு 13.5 இருந்துச்சு டயபெட்டிக். அந்த கட்டத்தில் நான் ஆர்வமாக என்னோடய வேலை ஒரு நடப்பு அரசாங்கத்தில் உள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட நான் சிறப்பு அதிகாரியாக இருந்த ஒரு காரணத்தினால நான் நிறையா என்னோடய வேலையை தான் ஃபோக்கஸ் பண்ணேன். என்னோடய உடல்நிலை நான் சரியாக பார்க்கல. அப்புறம் மருத்துவத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு எல்லாமே சோப்பாக இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு 3 விதமான டாக்டர் இருக்கிறாங்க. ஒன்று எனக்கு மெடிக்கல் டாக்டர், ஒன்று இஎன்டி இந்த தொண்டையை பார்க்குறவங்க, அந்த தொண்டை உள்ள இருக்கிற கேன்சரை பார்க்குறவங்க ஆன்காலஜி பார்ப்பாங்க. ஸோ என்னோடய மெடிக்கல் டாக்டரோட அட்வைஸ் படி பார்க்கணுன்னா எனக்கு இப்போ 40 வயசு உள்ள ஆர்கன்ஸாக என் உடம்புல இருக்கான். என்னோடய பென்க்ரீஸ், என்னோடய லீவர், என்னோடய ஹார்ட், என்னோடய கிட்னி, இதெல்லாமே. என் ஃபர்தமோ இன்றைக்கி எனக்கு இஎன்டியில் எனக்கு அப்பாயின்மெண்ட். ஸோ டாக்டர் செக் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் அவங்க ஸ்கோப் பண்ணாங்க, மூக்கில் ஸ்கோப் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க எல்லாமே கிளியராக இருக்குது. சோஃபா இந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணால் ஒரு 10 வருஷத்துலையோ ஒரு 15 வருஷத்துலையோ டாக்டர் என்னை கேன்சர் ஃப்ரீன்னு டிஸ்சார்ஜ் லெட்டர் கொடுப்பாங்க. பட் ஏர்லியாக கொடுக்க மாட்டாங்க. ஸ்டீல் கேன்சர் சர்வைவரில் தான் இருப்பாங்க. ஆனால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா கேன்சரில் உள்ளவங்க அதிகமான சோதனை காலத்தில் இருப்பாங்க. நான் அதெல்லாம் கடந்து நான் ரிலாக்ஸான வாழ்க்கையில் இருப்பேன். ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.